increase you with joy. டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பரபரப்பான மிகவும் முக்கியமான ஒரு காணொளியை தான் உங்களுக்கு மத்தியில் இன்று பேச வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு காணொளி. இதை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் இதை நீங்கள் பகிரும்படி உங்களை மிகவும் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியின் செய்தி என்ன தெரியுமா? அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் செய்து என்னுடைய பதிவு கீழே எழுதுவார்கள், இந்தியாவில் கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் தேவையில்லை, நீங்கள்லாம் அரசியலை விட்டுட்டு ஊழியம் பண்ண போங்க, எப்படியெல்லாம் எழுதுவாங்க தேவையில்லாமல். ஆனால் கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் அரசியலில் ஈடுபட வேண்டும், கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதற்காகத்தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்று ஒன்று ஆரம்பித்தோம். கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் வந்துவிட்டோம். இது இந்தியாவிலே கிறிஸ்துவ அரசியல் அதிகாரம் பெறாவிட்டால் அவர்களால் எதிர்வரும் நாட்களிலே ஊழியம் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்லுவதை கேட்காமல் அநேகர் அதை கேவலமாக பேசிக்கொண்டிருந்த பலருக்கு சவுக்கடி செய்தி தான் இது. இது பால் தினகரனுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. த ஜீசஸ் கால்ஸ் என்ற ஒரு ஸ்தாபனம் இந்தியாவிலே ஒரு கூட்டத்தை நடத்த முடியவில்லை, 3 நாள் கூட்டத்தை நடத்த முடியவில்லை. பல லட்சங்களை செலவு செய்து நடத்தப்படுகிற கூட்டம் தடை செய்யப்பட்டது மும்பையிலே. இதுதான் இந்த செய்தி. காரணம் என்ன நடந்தது என்பதை குறித்தான் தெளிவாக சொல்லப் போகிறேன். நீங்கள் முதலாக இந்த சேனலை பார்ப்பில் என்று சொன்னால் த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. என்ன காரணம், என்ன நிகழ்வு இதென்றால், ஏன் இவர்களுக்கு அடி விழுகிறது என்றால், இவர்கள் இனி உணர்ந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவ அரசியலை தடுத்த இவர்களுக்கு கடவுள் சரியான அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று இவர்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அடி விழுந்திருக்கிறது அவர்களுக்கு. இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரனே, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்திலே நீ இனி கிறிஸ்துவர்களை நீ உசுப்பி அரசியலுக்கு கொண்டு வந்து பக்கபலமாக நிறுத்தாவிட்டால் எதிர்வரும் நாட்களிலே இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை சொல்லுவதற்காகவும் இந்த முதலாவது நிகழ்ச்சியை பாருங்கள். எவ்வளவு கடுமையான நிகழ்ச்சி. எப்படி ஒரு மதவாத அரசு இருந்தால் அங்கு கிறிஸ்துவர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள், என்ன செய்வார்கள் என்பதை தான் முழுமையாக சொல்லப் போகிறேன். கவனித்து கேளுங்கள், இந்த செய்தி முழுவதுமாக கேளுங்க. 3 கேள்விகளை நான் வைத்திருக்கிறேன். இந்த பிரார்த்தனை கூட்டம் என்று இவர்கள் வைத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா பிரார்த்தனை திருவிழா 2026 மும்பையில் இருக்கிற சங்கிலி என்ற பகுதியிலே இந்த கூட்டம் நடத்துவதற்காக ஹோப் ஆஃப் க்ளோரி மிஷனரி ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக இது மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடத்துவதற்காக அனுமதி பெறப்பட்டது. சங்கிலி என்ற அந்த காவல் நிலையத்திலே போய் இவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள், முறையாக அனுமதி பெற்றார்கள். காவல் நிலையத்தில் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற தீயணைப்பு துறை மற்றும் அங்கு இவர்கள் சொல்லிய அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் அங்கு இருக்கிற வருவாய்த்துறை, பஞ்சாயத்து நிர்வாகம் போன்ற எல்லா இடங்களிலும் இந்த 3 நாள் இந்த பிரார்த்தனை திருவிழா நடத்துவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இந்த அனுமதியை அதன் தலைவராக இருக்கிற திலீப் பேரா என்ற ஒரு மனிதன் முறையாக பணம் செலுத்தி, அவர் அந்த மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொன்ன அந்த பணமாகிய முன்பணம் அதோடைய கட்டணம், அந்த 3 நாளுக்கு கட்டணம் 1,69,920 ரூபாயை கட்டிவிட்டு வைப்பு தொகையாக 1,44,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்ன அந்த 2ஐயும் கட்டித்தான் இவர்கள் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த மகாராஷ்டிரா பிரார்த்தனை திருவிழா ஜீசஸ் கால்ஸ் மூலமாக நடத்தப்படுகிற இந்த திருவிழா எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது, எப்படியெல்லாம் என்ன பிரச்சனை, அதில் இந்த விழாவை குறித்து விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் செய்யப்பட்டு விழாவுக்கு அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிற போது 3ஆம் தேதி காலை இந்த சங்கி காவல் நிலையத்திலிருந்து இந்த நடத்துனர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அவர்களை அழைத்து சொல்கிறார், இந்த திருவிழா ரத்து செய்யப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது.
உடனே அவர்கள் யோசிக்கிறாங்க, ஏன் ஏன் அனுமதி மறுக்கிறீங்க, என்ன பிரச்சனை, நாங்கள் பணம் கட்டிட்டோம், எல்லாம் முறையாக நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் வாங்கிவிட்டோம், இன்னும் ஏன் பிரச்சனை, இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை, காவல் நிலையத்திலிருந்து அனுமதி இல்லை. மறுபடியும் கஷ்டப்பட்டு அவர்கள் போராடி அனுமதியை பெறுகிறார். 7ஆம் தேதி மறுபடியும் அனுமதி கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே இவங்க மறுபடியும் விழா கமிட்டி அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பிரார்த்தனை திருவிழாக்கான காரியங்கள் நடைபெற்று கொடுக்கிறார். மறுபடியும் 9ஆம் தேதி கூப்பிட்டு மறுபடியும் உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டது, இனி அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு, திடீர்னு கொடுக்குறீங்க, மறுபடியும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, 13ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது எங்களுக்கு, இப்படி 9ஆம் தேதி நீங்கள் ரத்து செய்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று போராடிய பிறகு 12ஆம் தேதி அவர்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி கிடைக்கிறது. 13ஆம் தேதி பிரார்த்தனை திருவிழா, 12ஆம் தேதி அவர்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறது காவல்துறை. எப்படியோ பிரச்சனை முடிந்தது என்று சொல்லி அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக முற்பட்டு அவர்கள் அந்த கூட்டத்தை வைக்கிறார்கள். இந்த கூட்டம் எந்த இடத்துல நடக்கிறது என்று சொன்னால், காவல்பூர் ஏர்போர்ட் கிரவுண்ட் டாஸ்கான், காவல்பூர் ஏர்போர்ட் கிரவுண்ட் டாஸ்கான் சங்கிலி ரோடு, சங்கிலி என்ற இடத்திலே வைத்து இந்த பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது. 13ஆம் தேதி பால்தனனுடைய குடும்பத்தினர் பங்கு பெறுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள், மருமகள், அவர்கள் எல்லாரும் பங்கு பெறுறாங்க. அந்த கூட்டம் சிறப்பாக நடக்கிறது. 50,000க்கு மேற்பட்ட மக்கள் வருகிறார். மக்கள் மிகச் சிறப்பான அந்த கூட்டம் தொடர்ந்து அந்த இடத்துல பகுதியிலிருந்து பெரும் கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திலே நான் சொல்லவில்லை, நீதிமன்றத்தில் பதிவு இருக்கிற சொல்றது, யாரை குறித்தும் தவறாக பேசவில்லை, எந்த ஒரு மதத்தையோ அவர்கள் புண்படுத்தவில்லை. நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது, யாரையும் அவர் தவறாக பேசவில்லை, எந்த மதத்தை பற்றியும் அவர் தவறாக குறிப்பிடவில்லை, எந்த கடுமையான சொற்கள் இல்லை. அங்கே சட்டத்திற்கோ அங்கே இருக்கிற மற்ற எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை. சமாதானமாக அந்த கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது. முதல் நாள் கூட்டம் 13ஆம் தேதி அன்று எப்படியோ நிம்மதியாக முதல் நாள் நடந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும்போது 13ஆம் தேதி இரவு சரியாக 2 மணிக்கு, 14ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு அந்த மறுபடியும் அந்த சங்கிலி காவல் நிலையத்திலிருந்து இவள் அழைப்பு வந்து சொல்லுகிறாள், 14ஆம் தேதி நாளை கூட்டம் இல்லை, ரத்தாகிவிட்டது, தடை செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கு சட்டவிரோதமாகவோ, சட்டத்திற்கு பிரச்சனையை உருவாக்கவோ, மத கலவரத்தை உண்டாக்கவோ, மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கவோ எந்த காரியம் பேசலை. இந்த தேசத்திலே கிறிஸ்தவன் சமாதானமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தடை செய்யப்படுகிறான். ஒரு பிரார்த்தனை கூட்டம், மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு கூட்டத்தை மும்பையிலே தடை செய்யப்பட்டது. அந்த இரவில் கூப்பிட்டு சொல்லிட்டா, நாளை காலையில் இது கிடையாதுங்க, இது நடத்தக்கூடாது, நீங்கள் இந்த கூட்டத்தை காவல்துறை தடை செய்து விட்டது. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எத்தனை முறை ஒரு கூட்டத்தை எத்தனை முறையில் தடுப்பார்கள், திருப்பி அவங்க அனுமதி பெறுவார்கள், தடுப்பார்கள், அனுமதி பெறுவார்கள். இதுதான் நடக்கும். கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாவிட்டால் வருங்காலையில் இதைவிட மோசமாக நடக்கும். இதாவது இவங்க போராடி மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் அந்த அந்த ஸ்தாபனம் போய் நீதிமன்றத்தை அணுகுகிறது. சரி, இவன் அந்த என்ன நடந்தது, அந்த ராத்திரியில் 2 மணிக்கு கூப்பிட்டு காவல்துறையில் அந்த இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தது, இன்றைக்கி நீங்கள் இது நடத்தக்கூடாது, இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்து உள்ளூர் இந்துத்துவவாதிகள், ஏன் இவங்க தடை செய்கிறாங்கன்றது காரணம் சொல்கிறாங்க. உள்ளூர் இந்துத்துவவாதிகள் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த கூட்டம் இனி நடக்கக்கூடாது என்றதுக்கு ஒரு புகார் மனுவை அளித்தார்கள். அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அந்த மும்பை காவல்துறை, அந்த சங்கிலி காவல் நிலையத்தில் அதிகாரிகள் அதை பெற்றுக்கொண்டு ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்னால் பிளாக் மேஜிக் ஆக்ட். அந்த பிளாக் மேஜிக் ஆக்ட் என்று சொல்லப்பட மாந்திரீக தடுப்பு சட்டம், மாந்திரீக தடுப்பு சட்டம் என்ற சட்டத்தை போட்டு அதை நடத்துபவர்கள் மீதும் பால் தினகரன் மீதும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஒன்று, கூட்டத்தை தடை செய்துட்டாங்க. 2வது மாந்திரிக தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்துவிட்டு இவர் மேல் எஃப்ஐஆர் போட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த கூட்டம் இல்லை,
இதை நடத்துகிறவர்களுக்கு மிகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது? இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக இப்போ தான் இந்த பிளாக் மேஜிக் என்ற இந்த வழக்கு ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் மேல் போடப்படுகிறது, ஒரு கிறிஸ்துவர் மேல் போடப்படுகிறது முதல் முறையாக. அதுக்கு உடைய முழு பேரை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த பிளாக் மேஜிக் உடைய அந்த சட்டத்தில் அவங்க போட்ட பிரிவு பேர் மகாராஷ்டிரா ப்ரொவிஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹியூமன் ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2013. இதுதான் இந்த சட்டத்தின் முழு பெயர். இந்த பிளாக் மேஜிக் ஆக்ட் என்று சொல்லுகிற இந்த அகோரி சட்டத்தின் கீழ் தான் பால்தினர் மேல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த இவர்கள் உடனே நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இப்போ நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, இது மாதிரி எங்களுடைய இந்த கூட்டம் தடை செய்யப்பட்டு விட்டது, அதுவும் நள்ளிரவில் தடை செய்கிறாங்க, இதுக்கு இப்படி செய்கிறது சரியில்லை, எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றத்துக்கு போகும்போது மும்பை உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து 2 நீதிபதிகள் இதை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரித்து அந்த 2 நீதிபதிகள் ஒருவர் பிரவீன் எஸ் பட்டேல் என்ற ஒருவரும் மற்றொருவர் மகாதேவ் ஜே ஜமீன்தார் மாதேவ் ஜே ஜமீன்தார், பிரவீன் எஸ் பட்டேல் என்ற இருவர் அதை விசாரிக்கிறார்கள். அந்த விசாரித்து அவர்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க? இவர்கள் மேல் போடப்பட்ட இந்த தடை செய்யப்பட்ட இந்த கூட்டத்தை தடை செய்தது தவறு. இந்த வழக்கை நீங்கள் உடனே இந்த கூட்டத்தை அவர்கள் இந்த காவல்துறை சங்கி காவல் நிலையம் கொடுக்கப்பட்ட இந்த தடை உத்தரவை அவர்கள் நீக்கிவிட்டு இந்த வழக்கை அந்த பிளாக் மேஜிக் ஆக்ட் மூலமாக விசாரியுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆக மொத்தம் என்ன சொல்லிட்டான், உங்களுக்கு அவங்க தடை செய்த உத்தரவை அவங்க நீதிபதி நீக்கிட்டாங்க, ஆனால் வழக்கு எதை விசாரிக்கணுமா, பிளாக் மேஜிக் வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, ஏன் இப்படி அந்த 50,000 பேர் கூடின அந்த கூட்டத்தை அந்த வழக்கில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க, மேலாஃபைடு என்ற ஒரு வார்த்தை, மோசமான நம்பிக்கை. இந்த வழக்கு எதை மோசமான ஒரு நம்பிக்கையை உள்ளடக்கின வழக்கு இது என்று பேசப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை பெறாவிட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரும். இன்னும் மோசமான நிலை மோசமாகும். நாம் இப்பொழுதே சுதாரித்து நம்முடைய பிள்ளைகளை நாம் அரசியல் அதிகாரம் பெருகிட சும்மா நம்மளை ஏமாத்துறவங்க கூட நம்ம நிற்காதபடிக்கு இது பால் தினகரனுக்கு ஒரு எச்சரிக்கை, இங்கே இருக்கிற மோகன் சிலாசரஸுக்கு எச்சரிக்கை, இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை செய்தி இது. யாருமே எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு சின்ன சின்ன சர்ச்சை தான் அடிப்பான், சின்ன சின்ன சர்ச்சை மூடிடுவான், சின்ன சின்ன பாஸ்டருங்க தான் அடிபட்டுருப்பான்னு நினச்சிட்டீங்க. இல்லை, உங்களையும் இது மாதிரி நடத்த விட மாட்டான், எங்கேயுமே பண்ண முடியாது. இப்படித்தான் சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு கொடுமையான விஷயம். தன் சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்முடைய நற்செய்தியை சொல்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்துவனால் சுயமாக நடத்த முடியவில்லை. காரணம் என்ன? அங்கு தான் 13ஆம் தேதி திங்கட்கிழமை 13 மார்ச் மாதம் 13ஆம் தேதி தான் அந்த சட்டமன்றத்தில் தான் அங்கே மகாராஷ்டிரா சட்டமன்றத்திலே தான் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் புதிய வடிவிலே கொண்டு வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணியிருக்கான். என்னைக்கு கேஸ் நடந்த அன்னைக்கு. அதற்காக இன்னொரு காணொலியை போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். அந்த காணொலி முழுமையாக பாருங்கள். மகாராஷ்டிராவிலே தொடங்கி விட்டது, இந்தியா முழுவதும் நடக்கும், அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து நடக்கும், எல்லாம் கர்நாடகாவில் நடக்கும். இனி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காரியங்களிலே அவர்கள் பத்திரமாக இல்லாவிட்டால், இனி வரும் நாட்களிலே கிறிஸ்துவ அரசியல் அதிகாரம் பெறாவிட்டால், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று பால் தினகரனுக்கு அந்த ஜீசஸ் காலுக்கு இழைக்கப்பட்டது அநீதி. கிறிஸ்துவர்களுக்கு வன்மையாக நாம் கண்டிக்கிறோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக
அந்த சங்கி காவல் நிலையத்திலே இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதியை ரத்து செய்ததை சிறுபான்மை மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். அது தவறு. ஒரு தனி மனிதனில் ஒரு ஆர்கனைசேஷன் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் நடத்துகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் தடுப்பீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு வலிமை பெற்ற அந்த ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் தலைவரை தடுக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கி என்ன நடக்குதுங்க? என்ன சின்ன சின்ன சர்ச் என்ன செய்யும்? அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம். இனி வரும் நாட்களில் கிறிஸ்துவன் சும்மா இருந்து பிரயோஜனம் இல்லை. அரசியல் அதிகாரம் பெற்றாக வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தத்தான் அவங்களுக்கு இப்படி வச்சிருக்காரு. இது அவர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எழுதுங்க. இவர்களெல்லாம் வன்மையாக கண்டிங்க. உங்களுடைய திட்டங்களை சொல்லுங்கள். அரசியல் அதிகாரம் பெறாவிட்டால் நாம் இந்த தேசத்தில் அடிமைப்பட்டு விடுவோம் என்பதை, இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.